என் தங்கப்பிள்ளையே, சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கான நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கிறேன். இந்த வெற்றி வாராகி என் பிள்ளையே, நீ என்னை தொட்டு உள்ளே அழைக்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று நடந்தே தீரும். என் குழந்தையின் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க மட்டுமே இன்று இந்த தாயானவள் உன் இல்லம் நோக்கி வந்திருக்கின்றேன். சிவபெருமானின் அருளை பெற்று உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றக்கூடிய இந்த நாளில் இந்த வராகி என்னை கண்டால் அவரை கண்டதற்கு சமம்தானே. என் பிள்ளையே, சிவபெருமானின் அம்சமானவள் உன் வராகி. அவர் சூடிய பிறையை தன் தலையில் சூடியவள் உன் வராகி. என் குழந்தையே, அவரால் உருவாக்கப்பட்டவள் உன் தாயானவள். அதனால் அம்மா இன்று உன்னை காண வருகின்ற இந்த நேரம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணை கொண்ட இந்த வராகி என்னை நீ வணங்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்காமல் போய்விடுமா? அடுத்த நிமிடம் என்ற ஒன்று நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் உன்னால் முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள். தெரியாத எதிர்காலம், புரியாத வாழ்க்கை, அரைகுறை தூக்கம் என்று சொல்லி என் பிள்ளை சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு நல்லபடியாக நகர்ந்து செல்லும் இந்த நாட்கள் இனி உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளும் எத்தனையோ சோதனைகளும் என்று சொன்ன என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய முழுமையான சந்தோஷங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சில நாட்கள் உனக்கு மிகுதியான கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். சில நாட்கள் உனக்கு மிகுதியான வேதனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லா நாளினுடைய முடிவிலுமே என் பிள்ளை ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்றாய். இந்த அனுபவத்தினால் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய முடியும், அடுத்தது நாம் எந்த விஷயங்களை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை உனக்குள் தெளிவான ஒரு எண்ணங்களாக கொண்டு வந்து விடுகின்றாயல்லவா? அதையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டு வருகின்ற இந்த நேரம் நான் உன்னுடைய அத்தனை சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வருகின்றேன். வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் தெய்வங்களிடமிருந்து கிடைத்து விடுவதல்ல. உனக்கு அது கிடைக்கும் பொழுது அதை எந்த அளவிற்கு மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு மனநிறைவோடு அதனை நீ ஏற்றுக்கொள்வதுதான் உனக்கு நல்லது. நான் இன்று உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். சர்வ நிச்சயமான நல்ல சூழ்நிலைகளை அது உனக்குள் உருவாக்கி கொடுக்கும். யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. முதலில் அதை நினைவில் வைத்துக்கொள். இன்று நாம் யாருக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்றோ அல்லது இவர்களுக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்றோ எந்த ஒரு கட்டாயமும் உனக்கு இல்லை. உன்னை வழிநடத்தவும் உன் மனதில் இருக்கின்ற காயங்களுக்கு மருந்தாகவும் இந்த தாயின் வாக்கு இருக்கும் பொழுது என் பிள்ளை தேவையில்லாத எண்ணங்களை ஒரு நாளும் தூக்கி சுமக்காதே. சந்தோஷத்தில் இருக்கும் இடத்தில் நீ வாழ நினைப்பதை விட நீ இருக்கின்ற இடத்தை சந்தோஷமாக மாற்று. அப்படி நீ மாற்றிவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனநிறைவு இருந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையை மதிக்கின்ற இடத்தில் பணிந்து நின்று
உன்னை எதிர்க்கின்ற இடத்தில் துணிந்து நின்று நீ செய்வது சரி என்று நிரூபித்து காட்டு. உன்னுடைய தகுதியை எப்பொழுதுமே உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். உன்னை விட்டு யாரொருவர் பிரிந்தாலுமே அது அவர்களுக்குத்தான் இழப்பாக இருக்க வேண்டும். அது அவர்களுக்குத்தான் பலவீனமாக முடிய வேண்டும். நீ அப்படி ஒரு வாழ்க்கையை எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே அதிர்ஷ்டம் என்கின்ற விஷயங்களை நம்பாதே. உன்னுடைய கடின உழைப்பை நம்பு. அம்மா உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் உடனடியாக உன்னுடைய உழைப்பின் மீது நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். உன்னுடைய உழைப்பை நீ அதிகமாக்க வேண்டும். அதுதான் உன்னை மேலும் மேலும் உயரச் செய்யும். உன்னுடைய கடந்த காலத்தை வைத்து இங்கு நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக மாறும் பொழுது அவர்களை அது வியப்பில் ஆழ்த்தும். என் பிள்ளையே, நிச்சயமாக இவர்கள் முன்னிலையில் நீ நல்லதொரு இடத்தை பிடித்து இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் நின்று கொண்டிருக்கின்றது. அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி நாளான இன்று என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ பெற்ற சில அனுபவங்கள் இந்த மாதம் முழுவதும் உன்னை வியப்பில் ஆழ்த்தியது அல்லவா? ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் சேர்ந்து வந்த இந்த செப்டம்பர் மாதத்தில் தெய்வங்களின் அருளை நீ நிறைவாக பெற்றிருக்கின்றாய். விநாயக பெருமானினுடைய அருளை தெளிவாக பெற்றுக்கொண்டாய். பெருமாளினுடைய ஆசிகளையும் பெற்றுக்கொண்டாய். இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுத்தது. என் பிள்ளையை, ஆரம்பம் எப்பொழுதும் கடினமானதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அதை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையை, இன்று இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் நீ செய்கின்ற ஏதோ ஒரு சாதனை நாளை உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு முக்கியத்துவம் இல்லை என்று தெரிந்த பிறகு அங்கே நிற்காமல் எப்படி நீ அந்த இடத்தை விட்டு சென்றாயோ அதுபோல இதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு முக்கியமான விஷயம் என்று தெரிந்து கொண்ட பிறகு அப்பொழுதும் நீ அந்த இடத்தை விட்டு சென்று விடக்கூடாது. என் பிள்ளையே, யாரோடும் உன்னை ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாமல் இந்த உலகத்தில் நீதான் உனக்கு சிறந்தவன் என்பதனை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு இந்த நாளில் நீ செய்கின்ற செயல்கள் அத்தனையும் நல்லபடியாக இருக்கும் என்பதனை புரிந்து உன்னுடைய வெற்றியை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் குழந்தையே, முயற்சியை எப்பொழுதும் செய்ய தயங்கி விடாதே. நீ முயற்சி செய்யும் பொழுது, முன்னேற நினைக்கும் பொழுதும் உன்னை நிச்சயமாக சுற்றி இருக்கின்ற அத்தனை தீய விஷயங்களும் கூட வந்து நல்லபடியாக அரவணைக்க தொடங்கிவிடும். நல்ல விஷயங்களாக அது மாறிவிடும். இதையெல்லாம் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை பெற்றுவிட்டால் வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்கின்ற எண்ணம் வந்துவிடும். எதிர்ப்புகளை கண்டு ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே. நீ செய்வது சரியாக இருந்தும் எதிர்ப்பு வருகிறது என்றால் அதுதான் உன்னுடைய வெற்றிக்கான அறிகுறி என்பதனை புரிந்து கொண்டு உன் வெற்றியை உறுதி செய்து மனதைரியத்தோடு நடைபோடு. வழிகளை கொடுத்த உளிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த சிலைகள் அப்படியே கல்லாக இருக்க வேண்டியதுதான். இந்த உளி இல்லை என்றால் அது சிலையாக மாறி இருக்காதல்லவா? நீயும் அப்படித்தானே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கஷ்டங்களும் கவலைகளும் ஒரு நல்ல மனிதனாக உன்னை செதுக்கி இருக்கின்றது. வாழ்க்கை கொடுத்த வழிகளும் போராட்டங்களும் இப்பொழுது உன்னை நல்ல மனிதனாக நிற்க வைத்திருக்கின்றது. கோபத்தில் மௌனத்தை காத்து யாரொருவர் தன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கின்றார்களோ அவர்கள் என்றுமே தோற்றதாக சரித்திரம் கிடையாது. இன்றைய நாள்
உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.